ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் இப்போது பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரேம் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஸ்டி கார்டை வந்து இன்டர்னல் மெமரியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னு எல்லா ஃபோன்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ரேம் வந்து 1 GB 2 GB அது மாதிரி கம்மியாக இருக்கப்போ உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GB 16 GB தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்ஸே வந்து பாதி ஜிபி எடுத்துக்கும். இப்போ எனக்கு 1 GB தான் ரேம் இந்த ஃபோனில், இன்னொரு ஃபோன் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 GB தான் ரேமு, ஸோ 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அதில் 5 GB வந்து ஓஎஸ் எடுத்துக்கிச்சு. மிச்சம் இருக்க 2 GB ஆப்ஸஸ் போயிடுச்சு. மிச்சம் இருக்க 1 GB தான். ஸோ அந்த 1 GB இந்த அப்டேட் பண்ணதில் ஒரு 500 MB போயிடுச்சு. மிச்சம் 500 MB தான் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என்னால் ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்னோடய எஸ்டி கார்டை பார்த்தீங்கன்னா 16 GB. ஸோ அதை நம்ம இன்டர்னலாக மாற்றிடலாம். ஸோ அதை தான் நம்ம பார்க்கலாம் எப்படி மாற்றுறதுன்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்போம். எஸ்டி கார்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய லேப்டாப்பில் இந்த ஃபைல்ஸ் நான் இப்போ காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம காப்பி பண்ணிட்டோம் உடனே நீங்கள் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆஸ் இன்டர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்டி கார்டை ஃபார்மட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஃபார்மேட் பண்ண உடனே அந்த எஸ்டி கார்டுக்கு எல்லா ஃபைல்ஸும் டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் எஸ்டி கார்டை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு அதில் பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் போட்டோன்னே செட்டாஸ் போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் ஒரு செட்டாஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். நீங்கள் செட்டாஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜாக மாறிடும். ஸோ இப்போ 8+16 24 GB உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துடும். ஸோ நம்ம அது மாதிரி இது பண்ணிட்டு நிறைய ஆப்ஸ் ஏற்றிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ என் ஃபோனில் பாருங்கள், இன்டர்னல் ஸ்பேஸ் வந்து 457 MB தான் இருக்குது. பட் 457 MB இருந்தாலும் அதால் இது பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ இதை லேப்டாப்பில் பேக்கப் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பில். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ நம்ம வேறு மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வேஸ்ட்டு. ஸோ நம்ம அடுத்து இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ என்னோடய மெமரி கார்டை நான் தனியாக ரிமூவ் பண்ணிட்டு எஸ்டி கார்டு மூலிமா நான் போட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ இது டேட்டா கேபிள் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதை. ஸோ நம்ம எஸ்டி கார்டு எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம மெமரி கார்டு போடுவோம். ஸோ கரெக்டாக போடணும், போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போடுவோம். ஸோ நான் உங்களுக்கு காப்பி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இது ஒன்றும் ஃபேக்கெலாம் கிடையாது, உண்மையிலுமே ரியல் வீடியோ தான். ஸோ நான் உங்களுக்கு இது காப்பி பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம எஸ்டி கார்டை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எஜெக்ட் கொடுக்கணும் முதல்ல இந்த எஸ்டி கார்டை. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் சில பேர் பண்ணுவீங்க, பட் ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ் ஆகி முடித்ததுக்கப்புறமும் சில ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதை நம்மளுக்கு சம்டைம்ஸ் காட்டும், சம்டைம்ஸ் காட்டாது. ஸோ அதுக்காக தான் இந்த எஜெக்ட் கொடுத்து நம்ம எடுக்கிறது. ஸோ நம்ம எஜெக்ட் கொடுத்து எடுத்தாச்சு. ஸோ இதோட இதை நம்ம எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃபோனில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஸோ ஃபோன்லேயும் போடும்போது பார்த்து போடுங்க எல்லோரும். ஃபோன்லேயும் ரொம்ப அவசரப்பட்டு போடாதீங்க. ஏன்னா சில ஃபோனில் தப்பாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனும் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல்ஸில் போய் பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்கானுங்கிறத. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 GB ஃப்ரீன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்குள்ளே எல்லோரும் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். சம் ஃபோனில் அதெல்லாம் இருக்காது, சில ஃபோனில் தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலே 3 டாட்டில் எனக்கு இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்குள்ளே இந்த ஃபார்மேட் ஆஸ் இன்டர்னல் இருக்குது. ஸோ அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஃபார்மேட் எஸ்டி கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஆயிரும். ஸோ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதாவது என்னென்னா நீங்கள் எஸ்டி கார்டை வந்து கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் எஸ்டி கார்டை போடுங்கன்னு. ஸோ இப்போ ஸ்லோ எஸ்டி கார்டாமா, சரி பரவாயில்ல நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி மாற்றுறதா இருந்தால் ஃபாஸ்ட் எஸ்டி கார்டை கொடுத்துருவாங்க, ஸ்லோ எஸ்டி கார்டு வேணாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யார் யார் போனால் ரொம்ப ஜிபி நிறைய இருக்கும், அதனால் சரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ தெரியாத எல்லாத்தையும் வீடியோவில் ஷேர் பண்ணிடுங்க. சேனலில்
பாய்.